Dear 12th standard students, in exercise number 1.8, sum number 4, if A into this is equal to this matrix, find the value of A. இப்போ A உடைய ஆன்சர் வேணும் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் இந்த பக்கம் அனுப்பணும். இந்த மேட்ரிக்ஸ் இந்த பக்கம் வந்தா இன்வர்ஸா மாறிடும். அப்போ 1 minus 2 1 4 inverse into 6 0 0 6. ஒரு மேட்ரிக்ஸ் ஓட இன்வர்ஸ் என்ன ஃபார்முலா? 1 by determinant into adjoint. 1 by determinant of this matrix போட போறேன் நானு. right hand side minus left hand side. 4 ones are 4 minus இதுல ஒரு minus 2 plus 2. 1 by determinant of this matrix into adjoint. adjoint என்ன செய்யணும்? இவங்க ரெண்டு பேரையும் reciprocal interchange ஆக்கணும். 4 இங்க போய்ட 1 இங்க வந்துரும். இதுக்கு சிம்பல் மாத்தணும். இது plus 2 ஆயிடும், இது minus 1 ஆயிடும். இங்க interchange பண்ணிக்கணும், இங்க symbols மாத்தணும். symbols மட்டும் மாத்தணும். இதான் adjoint. அப்போ இது 1 by determinant into adjoint A. A inverse உடைய ஒரு மேட்ரிக்ஸ் உடைய இன்வர்ஸ் வேணும்னா அதோட determinant into adjoint. ரைட்டா? இதுல 6 tables காமனா இருக்கு. 6 வெளியில எடுத்துட்டீங்கன்னா மேட்ரிக்ஸ் தான காமனா எடுத்துடலாம். 0 1. ரைட்டா? அப்போ 1 by இது 6. இதோ ஒரு 6 இருக்குது. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்போ மீந்தது 4 2 minus 1 1 into 1 0 0 1. யூனிட் மேட்ரிக்ஸ் எலிமெண்ட்ல இப்ப அதே தான் வரும். இதெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ உங்களோட க்ளீன் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 4 2 minus 1 1 is your answer. அப்போ 4 2 minus 1 1 is your answer. இதான் உங்களுடைய third answer. இப்போ A மேட்ரிக்ஸ் வேணா இதோடைய இன்வர்ஸ் ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வந்துரும். இன்வர்ஸ் மல்டிப்ளிகேஷன் ரொம்ப ஈஸியா தான் கொடுத்திருப்பாங்க. 6 காமன் வந்தனால கேன்சல் ஆயிடுது. இதோட அட்ஜாயிண்ட் மட்டும் கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். இதோட அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சீங்கன்னா க்ளீன் ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, தேங்க்யூ.